இந்த வீடியோவில் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ஒரு டொமைனும் ஒரு ஹோஸ்டிங்கும் தேவை. அந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு வெப்சைட்டை வந்து நம்மளால் லைவுக்கு கொண்டு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா வெப்சைட்டுமே இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த மாதிரி ஒரு டொமைன் தேவை. அப்படி டொமைன் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஊர் தூத்துக்குடி அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடைக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அப்படி ஒரு அட்ரஸ் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கடையை தேடி வர முடியும். அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயும் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும். அந்த அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமைன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் டொமைன். ரெண்டாவது வந்து ஹோஸ்டிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த டொமைன் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டொமைனுக்குள்ளே நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் போடுவீங்க, டிவி, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் போடுவீங்க. அப்போ அதுக்கெலாம் என்ன தேவைன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தேவை. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து ஒரு மெமரி கார்டு நம்ம வாங்குகிறோம், இல்லை இன்டர்னல் மெமரி இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதில் வந்து டேட்டா வந்து ஃபர்தராக ஸ்டோர் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டொமைன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறமா ஹோஸ்டிங் வாங்கணும். ஹோஸ்டிங்கில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டோரேஜ் எல்லாமே கிடைக்கும். அப்போ இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்னென்னா ஒரு டொமைனோ ஒரு ஹோஸ்டிங்கை நம்ம வாங்கணும். அது ப்ரொவைட் பண்ணுறது வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கோடாடி இருக்காங்க, ஹோஸ்ட்கார்டர் இருக்காங்க, ப்ளூ ஹோஸ்ட் இருக்குது, ஹோஸ்டிங்கர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பெஸ்ட்டு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸிங் பிளான் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும், சப்போர்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே இதுக்கு அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து ஸ்பீடாகவும் இருக்கும். நம்மளோட சர்வர் வந்து டவுன் ஆகவே ஆகாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளான் கொடுத்துருப்பாங்க. வெப் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங், விபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ளவுடு, விபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் உள்ளே வர்றாங்க. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் போடுவீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளவுடு, விபிஎஸ் எடுத்துக்கலாம். பட் இப்போ தான் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேசிக் பிளானே எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வெப் ஹோஸ்டிங் பிளான் போகிறேன் அப்படின்னா இதிலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 50 GB கொடுத்துருப்பாங்க, இதில் 100 GB கொடுத்துருப்பாங்க, இதில் 200, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 GB தான் இருக்கும், ப்ளஸ் ஃப்ரீ டொமைன் இது உங்களுக்கு வராது. பட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளான் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ரெஃபரல் கோட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடை இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 48 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 7512 ரூபா வருது. சாரி, 7152 வித்தவுட் டேக்ஸ் உங்களுக்கு வருது. இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 மந்த்துக்கு 1 இயருக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 2628 ரூபா வரும். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 2628 வருது. இப்போ இதுவே நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடில் வர்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். இப்போ என்னோடய ரெஃபரல் கோடை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபரல் கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா இப்போ நான் ரெஃபரல் கோடை வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹோஸ்டிங் பிளானை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஹோஸ்டிங் பிளானில் வரும்போது இப்போது நான் இந்த பிளானை சூஸ் பண்ணுறேன். இந்த பிளானில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக என்ன கிடைக்கும், ஒரு 20% ஆஃபர் கிடைக்கும். இப்போ வந்து ஓவரால் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 12 மந்த் எடுக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2102 தான் வருது. அப்போ 2622 2102 உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் ரெஃபரல் கோட் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கிடைக்கும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா 12 மந்த் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க. இப்போ இதில் வந்து அவங்க ஆல்ரெடி நான் நேற்று ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நேற்று வந்து எனக்கு அதில் ஒரு இஷ்யூ இருந்தது. நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் அதில் ஒரு இஷ்யூ இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நேற்று இது பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சைனப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கு வரும் இப்போ நேராக என்ன வரும்னா பேமெண்ட் இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு இப்போது
டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பில்லிங்லாம் ஆல்ரெடி நான் நேற்றே கொடுத்து வச்சுருந்தேன், அதனால் இப்போ டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி வந்துருச்சு. இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது எனக்கு ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 2480 ரூபா வருது 1 இயருக்கு. இப்போ இதில் பேமெண்ட் மெத்தட் வந்து நான் இப்போ கிரெடிட் கார்டு கொடுக்குறேன். ஸோ கிரெடிட் கார்டில் சப்மிட் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போ வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் கூட என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை மைக்ரேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். கிரியேட்னா வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். மைக்ரேட்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெப்சைட்டை இங்கே மாத்திர தான் மைக்ரேட்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் ஐ வில் கிரியேட் வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து இதில் வேர்ப்ரெஸில் பண்ண போகிறீங்களா இல்லை ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டரில் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நான் வென் கம்பேர் டு தட் நம்மளுக்கு வந்து வேர்ப்ரெஸில் தான் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதனால் வேர்ப்ரெஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து லாகின் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து மெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி வந்துடும். பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இது வந்து வேர்ப்ரெஸோட அட்மின் டீட்டெயில்ஸ். பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுங்க, அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து இதே பேஜ் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் பிளாக்குங்கிற செக்ஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. தீம்ஸில் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தீமை வந்து இது பண்ணிக்கோங்க. லேட்டர் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் வந்து ஓஷன் WP நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதில் வந்து ரெக்கமெண்டட் பிளாக்கின் வந்து நீங்கள் எல்லாமே நம்ம லேட்டர் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், அதனால் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டொமைனை வந்து இதில் சர்ச் பண்ண போகிறோம். இப்போ என்னோட கிளைண்ட்டோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா rathinametals.com. அப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதோட அவைலபிள் டொமைன் எல்லாமே வரும். இப்போ நான் rathinametals.com இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். .com வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் டொமைனை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மேலே ஒரு ஸ்பெல்லிங் போட்டிருப்பீங்க, பட் கீழே வேறு ஒரு ஸ்பெல்லிங் வந்துருக்கும். சம்டைம்ஸ் வரும், பட் மோஸ்ட்லி வராது. அதனால் வந்து ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா. இப்போ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரத்தினா. ஸோ ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டாவது ஒன்றும் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதாகிட்டு. இப்போ வந்து நீங்கள் பர்சனலாக இல்லை கம்பெனியான்னு கேட்பாங்க. நம்ம வந்து பர்சனல் தான், நல்லா பர்சனல் கொடுத்துருக்கேன். அட்ரஸ் வந்து இல்லை கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. அப்படி நீங்கள் எதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்கள் டொமைனை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. இதில் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்காதீங்க. அண்டர்ஸ்கோர் கொடுத்தா உங்களுக்கு அதில் கொஞ்சம் எரர் காட்டுது, ஆனால் அண்டர்ஸ்கோர் கொடுக்காதீங்க. ஃபோன் நம்பரில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம டொமைன் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிடும்னா வேர் இஸ் யுவர் பிளாக், நீங்கள் வந்து உங்களை இதை எங்கே டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து இந்தியா தான் டார்கெட் பண்ணுறோம், அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஸ்டாலிங் வேர்ட்ப்ரெஸ். நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே rathinametals.com அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிரும். நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் இப்போ எப்படின்னு. இது இன்ஸ்டால் ஆகட்டும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீமியம் தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீமும் போட்டு நம்ம பண்ணலாம். ஃப்ரீ தீம் போட்டு நான் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இதில் வந்து ப்ரீமியம் தீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்டு பார்க்குறது வந்து குவாலிட்டியாக இருக்கும். இப்போது இந்த ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலானா ஃபேஷனுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த தீமை தான் நான் உங்களுக்கு போட்டு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சைட் வந்து நல்லா குவாலிட்டியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த சைட்டு நல்லா குவாலிட்டியாக வரும். அதனால் வந்து இந்த இதில் கூட நம்ம இந்த ரத்தினா மெட்டல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தீமை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் வந்து
ஆக்சுவலாக இந்த தீம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கிரெடிட் கார்டு அப்படி இல்லைனா பேபால் இருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன், அதனால் டேரெக்டாக நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன் அந்த போகும்போது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரத்தினா மெட்டர்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இது ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் வந்து நாட் செக்யூர்னு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதனால் உங்களுக்கு என்ன ஆயிரும், எஸ்எஸ்எல் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆயிரும். இது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு அட்மின் பேனல் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அட்மின் பேனலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே அட்மின் பேனல் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்லாஷ் போட்டு WP-admin கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ விசிட் சைட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து சைட் செக்யூருங்கிறது வரல நம்மளுக்கு. இப்போ இனிமேல் வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படாது, ஹோஸ்டிங்கர் வந்து இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங்கர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்து நீங்கள் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் வந்து உங்களோட மெயிலை வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. மெயிலை சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு 15 நாள் உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் டொமைன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து மறக்காமல் என்ன பண்ணுங்கள், மெயிலை வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. இந்த மேனேஜிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா அட்மின் பேனலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு எல்லாம் டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து தீமை என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போது ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட வந்து யூசர் சைடு பார்க்க போகிறது. இந்த இடத்துல இந்த இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸில் போய் யூசர்ஸில் போய் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. யூசர்ஸில் ப்ரொஃபைல் போயிட்டு இந்த ஷோ டூல் பார்ங்கிறத அன்செக் பண்ணி விட்ருங்க. அன்செக் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், அந்த மேலே இருக்கிறது எல்லாமே போயிடும். இது வந்து கஸ்டமர் சைட்டு நம்ம பார்க்குறது, சைட்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து அப்பியரன்ஸில் போய் தீம்ஸ் கொடுத்துக்கோங்க. தீமில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்மகிட்ட இருக்கிற தீம். டிஃபால்ட் தீம்னால் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, அதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. அது வந்து நம்ம ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கும். சாம்பிளுக்கு 2 தீம் மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து ஆட் நியூ தீம் கொடுத்துருங்க. ஆட் நியூ தீம் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த தீமை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்து அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நானே உங்களுக்கு என்ன பண்ணி தந்துடுவேன். அதே இதில் வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ தீம்லையும் சூஸ் பண்ணலாம். பட் ப்ரீமியம் தீம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வரும். அதனால் வந்து ஃப்ரீ தீமே நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு இ-காமர்ஸ் இதில் வந்து நீங்கள் இ-காமர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், நிறைய தீம் வரும் உங்களுக்கு. இந்த இருக்குல்ல, இதில் இ-காமர்ஸ் இதில் வந்து ஃப்ரீயாக இருக்க தீம். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி இதை சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இ-காமர்ஸ் தீம் தான். உங்களுக்கு சப்போஸ் இதாக இருந்தால் இதே இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீமியம் தீம் சூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன், இந்த தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இன்ஸ்டால்னால் கொடுக்குறேன். இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு கீ மாதிரி கொடுப்பாங்க. அந்த கீயை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த தீம் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இப்போ நான் ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். ஸோ ஆக்டிவேட் கொடுத்தப்போ என்ன கேட்குதுன்னா, இந்த தீமை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணால் தீம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா பர்ச்சேஸ் கோடு கேட்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் கோடு வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ போடுறேன். அதனால் வீடியோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தீமை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன், லைசன்ஸ் கோட் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை பிளக்கின்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்து என்ன பண்ணுங்க, அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வித்தவுட் லைசன்ஸ் கீ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து என்ன ஆகாது, இன்ஸ்டால் ஆகவே ஆகாது. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. இதே பார்த்தீங்கன்னா நிறைய கிராக் வெர்ஷன்லாம் அந்த தீமில் வந்து கிடைக்கும். பட் கிராக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது, சப்போர்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. சப்போர்ட் மீன்ஸ் என்ன வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து ப்ராப்பராக வந்துட்டு இருக்காது. இதுவே நீங்கள் ஒன்ஸ் வந்து லைசன்ஸ் கீ கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைஃப் டைம் வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெமோஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள டெமோஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சைட்டுக்கு.
இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. அதில் வந்து ரிட்டர்ன் டு த ரெக்யூர் பிளக்கின் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்னு கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்பயே ப்ரெஸ் மார்ட்டில் போய் இப்போ ஒன்ஸ் செகண்ட் இப்போ வந்து பேஜை ரீலோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சைட்டை ரீலோட் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட சைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஸ்கிப் கொடுத்துருங்க, ஸ்கிப் கொடுத்துருங்க, ஸ்கிப். ஓகே, இதில் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுங்கிற மாதிரி எம்டியாக இருக்குது. நம்ம இன்னும் வந்து டெமோ கண்ட்ரி எதுவுமே நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் டெமோ கண்ட்ரி இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு இதாயிரும். சப்போஸ் உங்களுக்கு இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த தீம் பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட்டு, சர்வர் காஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும். நான் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவேன் ஃபார் பேசிக்ஸ் எல்லாமே. அட்வான்ஸ்டாக நிறையா பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் அமௌண்ட் வந்து நீங்கள் டாலர் தான் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் போய் தீம் டெமோ இம்போர்ட்னு ஒன்று இருக்கும், டெமோ இம்போர்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ டெமோ இம்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெமோஸ் காட்டுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிவியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டெமோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோம் 2 வந்து நல்லா இருக்குன்னா நீங்கள் ஹோம் 2 சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹோம் 1 நல்லா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோம் 1 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோம் 5 நல்லா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோம் 5 சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் 2ல் உள்ளது, இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் 1ல் உள்ளது, இது வந்து ஹோம் 5ல் உள்ளது. எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பார்க்க கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வேணால் ஹோம் 5 வேணால் நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஹோம் 5 கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. உள்ளே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோம் 2 நம்ம போய்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹோம் 2 வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் இன்டர் கனெக்ஷனெல்லாம் ஸ்பீடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படிலாம் உங்களுக்கு இடையில வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இம்போர்ட்டில் வந்து இம்போர்ட் ஆல் கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் டெமோ கொடுத்துருங்க, இதில் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். 2 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன ஆயிரும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிரும். ஸோ 2 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் வேறு ஏதாவது நான் இது பண்ணுறேன். இப்போ பேமெண்ட் கேட்வேக்கு நீங்கள் இந்த சைடு வாங்க. பேமெண்ட் கேட்வேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ வந்து சிசி அவென்யூ இருக்குது, ரேசர் பே இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ சிசி அவென்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்டு அப்ரூவல் வந்துடும். ரேசர் பே உங்களுக்கு ஒரு 3 to 4 days டைம் எடுக்கும். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ, இப்போ சிசி அவென்யூலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சிசி அவென்யூலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1 or 2 days நான் உங்களுக்கு அப்ரூவல் எடுத்து கொடுத்துருவேன். ஃபர்தராக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வெப்சைட், அஃபிஷியல் இதுதான் என்னோடய வெப்சைட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண வெப்சைட்ஸு, என்னோடய கிளைண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே, இதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் நான் போட்டிருப்பேன். அவர் கிளைண்ட்ஸுங்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது என்ன இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீம் மட்டும் தான் உண்டுன்னு கிடையாது, நிறைய தீம்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது இதாக இருக்கோ பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ இந்த ஒரு சைட் இருக்குது, இந்த சைட்டும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்தது தான். பட் அதோட தீம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இந்த தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னா ரேட் வந்து $35 வந்தது. பட் இங்கே இன்னொரு தீம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு ரொம்ப கூட வரும். பட் அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் அந்த தீமில் நிறையா இருக்கும். ஃப்ளாட்ஸ்னு ஒரு தீம் உண்டு, இது பார்த்தீங்கன்னா $59 வரும். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் இது கொடுத்தேன், இந்த சைடு தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மேஜராக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த சைட்டையும் நம்ம இந்த இதுலேயும் பார்த்ததுக்கும் இது சைட் வந்து பார்க்க நல்லா ப்ரொஃபஷ்னலாக நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும். ப்ரைஸ் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த தீமே எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு டெமோ வந்து இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போது சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நியூ டேப் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சிலவங்க கையில் வந்து லேப்டாப் இருக்காது, லேப்டாப் இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ இதே இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் நான் அஸ்ஸாம் ஸ்டோர்னு ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன்.
ஒரு வெப்சைட் வந்து நான் இந்த தீமை போட்டு தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். இதே தீம் தான் அது. நம்ம இன்னும் ரெடி பண்ணல. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி தீம் கிடச்சிரும். இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஆப்பும் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த இருக்கலாம் ப்ளே ஸ்டோரில். இதே தான் உங்களுக்கு அசாம் ஸ்டோருங்கிறது. உங்களுக்கு ஆப்பை தேவைப்படுதுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆப் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பண்ணி கொடுக்குறேன். இந்த நில்லானா ஃபேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருந்தோம், ஆப் வந்து இதே இதில் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் வந்து சிலவங்கள்ட்ட வந்து லேப்டாப் இருக்கும் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு. சிலவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து லேப்டாப் இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா WooCommerceனு ஒரு ஆப் உண்டு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு WooCommerceனு ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இந்த ஒரு ஆப் வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வெப்சைட்டோட அட்ரஸ் கேட்கும். வெப்சைட் அட்ரஸ் வந்து என்ன பண்ணுங்கள், rathinametals.comனா நீங்கள் உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் நேமை கொடுப்பீங்க. உங்கள் நேமை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிளக்கினில் போய் ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ பிளக்கினில் வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஜெட்பேக்கு நம்ம ஒரு பிளக்கின் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருக்கேன். இந்த WooCommerce இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு WooCommerce அக்கௌண்ட் தேவை. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஆக்டிவேட் ஜெட்பேக் இன் 1 கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ வந்து கனெக்ட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் யுவர் யூசர் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க. ஸோ கனெக்டர் யூசர் அக்கௌண்ட்னா வந்து நம்மளுக்கு நேராக எங்கே போனால் இங்கே வேர்ட்ப்ரெஸ்க்கு போகும். இதில் என்ன பண்ணுங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக WooCommerce ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த உங்களோட டொமைன் நேம் கொடுத்து அந்த இப்போ நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு யூசர் நேமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ வந்து டேஷ்போர்ட் செக்ஷன் வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருந்து ரத்தினா மெட்டல்ஸுங்க ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 by 1 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியர் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ் தான். என்ன பண்ணுங்க, மார்க் ஆஸ் ஸ்பேம் கொடுத்து ஸ்பேமில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எம்டி ஸ்பேம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் என்ன பண்ணுங்கள், தீம்ஸ் கஸ்டமைஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் என்ன கேட்கணும்னா சைட் ஐடென்டிட்டி கேட்கும். நம்ம வந்து லோகோ கூட உங்களுக்கு லேட்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே லோகோ க்ரியேட் பண்ண கூட நம்ம பண்ண கூட பண்ணிக்கலாம். இப்போது canva.com ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. canva.com போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இது ஆக்சுவலாக நான் இதில் ப்ரைவேட் விண்டோவில் போயிருக்கேன், அதனால் எனக்கு அக்கௌண்ட் கேட்குது. மற்றபடி ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி புதுசாக பண்ணுறீங்கன்னா சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்துட்டு இதிலே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, லோகோ மேக்கர்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இதில் அதில் வந்து லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கஸ்டமைஸில் வந்து ஜென்ரல் ஒன்று இருக்கும். ஜென்ரலில் வந்து இதில் உங்களுக்கு எதுவுமே ஃபுல்லுனா வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஒயிட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபுல் கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது ஃபுல்லாகவே வரல, ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா. பட் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகுது, பாதியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கஸ்டமைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லுன்னு எடுத்து விட்டுலாம். இல்லை எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரணும், நீங்கள் ஒயிட்டு கொடுத்துக்கலாம். பட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒயிட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஒயிட்டு கொடுத்தோன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி 1 by 1 செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாகும்.
அப்புறம் வந்து இது எல்லாம் வேண்டாம். டைப்போகிராஃபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஃபாண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது டிஃபால்ட் இருக்க வந்து இந்த ஃபாண்ட் இருக்குது, நம்ம வேறு போனால் கூட நம்ம வைக்கலாம், வேறு போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெனுவோட சைஸு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயின் மெனுவோட ஃபாண்ட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம். சைஸ் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ 16 பிக்சல் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டைப்போகிராஃபி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டைலிங். ஸோ தீம் ஸ்டைலிங்கில் வந்து பாடி இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எதாவது நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த கலர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வச்சுக்கலாம். இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமரி கலரு. அப்புறம் டாப் பார் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டாப் பார் வச்சுக்கலாம். டாப் பாருக்கும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட்டர் செக்ஷனுக்கும் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை மாற்றிக்கலாம். நேவிகேஷன். ஸோ நேவிகேஷனுக்கும் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் மெனுஸ் அண்ட் கேட்டகரிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேஜ் ஹெட்டிங். ஸோ பேஜ் ஹெட்டிங்க்கு நீங்கள் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபூட்டர் பேஜில் வந்து இதே இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ரொம்ப இதாகிடுச்சுன்னா அது கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபூட்டர் பேஜுக்கு அதே கலரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டன்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்சுது. அப்புறம் சைட் ஐடென்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரத்தினான்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ரத்தினா மெட்டல்ஸ்னு நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். இப்போ கூட பப்ளிஷ் கொடுக்கலாம் கூட கொடுத்துக்கலாம். ஹெடரில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மேலே ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே மேலே உள்ள ஹெட்டர் எதுவுமே டாப் பார் எதுவும் வேண்டாம்னு நினச்சிங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாப் பார் வந்து நோன் கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள டாப் பார் இல்லாமல் உங்களுக்கு போயிடும். அப்புறம் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஹெட்டரில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது எது ஓகேவாக இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஹெட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இதில் வந்து சர்ச் ப்ராடக்ட்டு கேட்டகரிஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஃபார் ப்ராடக்ட்ஸுங்கிற மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, ஓகே இதில் வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ அடுத்த செக்ஷன் வாங்க. அடுத்த செக்ஷனில் வந்து பேஜ் ஹெட்டிங். ஸோ பேஜ் ஹெட்டிங்கை வந்து சென்டரில் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் வேண்டாம், அது இருக்கட்டும். வேறு எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் இதாகிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு செக்ஷன் உண்டு, அதை மறந்துட்டேன். தீம் ஸ்டைலிங்கில் தான் ஒரு ஆப்ஷன் உண்டு. தீம் ஸ்டைலிங் கிடையாது, இங்கே இருக்குது. ஊகாமஸ்குள்ளே வந்துடுங்க. ஊகாமஸ் இதில் இருந்ததுங்க. ஸோ ஊகாமஸில் ஸ்டோர் நோட்டீஸ் கிடையாது, ப்ராடக்ட் கேட்லாகு, ப்ராடக்ட் இமேஜ், செக் அவுட்டு. ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து இதிலே உண்டு, மறந்துட்டேன், இதில் வரைக்கும் உண்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஸோ இதில் தான் சிங்கிள் ப்ராடக்ட்டில் அட்வான்ஸ்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி அண்ட் ரிட்டன் வந்து நீங்கள் எத்தனை டேயில் டெலிவரி பண்ண போகிறீங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் வந்து டெலிவரி அண்ட் ரிட்டன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் டெலிவரி நீங்கள் ஒரு 1 or 2 டேஸ்லேருந்து ஒரு 1 to 2 டேஸில் பண்ண போகிறீங்கன்னா எஸ்டிமேட் டெலிவரி 1 to 3 டேஸ் போட்டுக்கலாம். விசிட்டர் கவுண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து இத்தனை பேர் பார்த்துருக்காங்கிற மாதிரி நம்ம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்டாக இதிலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரீலோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு முன்னாடியோட இப்போ பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல உள்ள இமேஜ் வந்து நான் மாத்திர இன்னொரு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிளக்கின் செக்ஷனில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு பிளக்கின் செக்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்லைடர் ரெவலேஷன் ஒரு பிளக்கின் உண்டு. இந்த பிளக்கின் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த பிளக்கினை டெலீட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜ் செட் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். டெலீட் பண்ணி விட்டுட்டு புதுசாக என்ன பண்ணுங்கள், ஒரு பிளக்கினை வந்து ஆக்டிவேட் பண்ணி இதை வந்து டிஸ்மிஸ் திஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஆட் நியூ பிளக்கிங் கொடுங்க. இங்கே நம்ம அதுக்குள்ளே ஒரு லோகோ என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். லோகோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரத்தினா மெட்டல்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லோகோ கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த லோகோ வந்து அவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்ம வேறு லோகோ போனால் கூட போய்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஓகேனா ஓகே தான். ஸோ உங்களுக்கு ஓகே மீன்ஸ் என்ன வந்து ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட் லேட்டர் தட் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் நல்லா இதாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேணால் இது இருக்கட்டும். பேக்ரவுண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துக்கலாம். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ரத்தினா மெட்டல்ஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் எதாவது கலர் கொடுக்கணும் கூட இந்த இது கூட கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அப்படியே எடுக்க போகிறேன், அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுக்க போகிறேன். இப்போது சேவ் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் அந்த பிளக்கினை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமைஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோகோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எதில் பண்ணுற வேண்டி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டரில் ஹெட்டரில் ஜென்ரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரத்தினா மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது. ஸோ லோகோ கூட நம்ம வேறு ஏதாவது லோகோ கூட என்னை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லேட்டராக கூட நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். ஒரே லைனில் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ 1 செகண்ட், வேறு ஏதாவது லோகோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இது எடுத்துக்கலாம், இது நல்லாயிருக்கு.
ஓகே, இந்த இது நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த இது நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோகோவில் போய் ரிமூவ் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ரத்தினா மெட்டல்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ கூட நீங்கள் விட்டு என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் இப்போது. ஸோ நல்லாயிருக்கு இப்போது. அதே மாதிரி இப்போ லோகோ லைட் வெர்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ மொபைல் ஹெட்டர் லோகோக்கு வந்து ப்ரெஸ் மாட்டே இருக்குது. அதை நம்ம மாற்றுறதுக்கு மொபைல் ஹெட்டர் லோகோன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ரீலோட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போது முன்னாடி கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சைடு பிளக்கின் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போது மெட்டல்ஸ் பேனர் எதாவது நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அன்னிச்சே வரும். ஓகே, பேனர்ஸ் கூட நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பேனரை போட்டுக்கலாம். இப்போ இருக்கிறதுல ஏதாவது ஒரு பேனர் எடுத்து போடுவோம். ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா அகெயின் வந்து ஸ்மார்ட் ஸ்லைடர் போகிறேன். ஸ்மார்ட் ஸ்லைடரில் வந்து டோன்ட் ஷோ அகெயின் கொடுக்குறேன். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட், கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அண்ட் கிரியேட். நீங்கள் பேனர் போடும்போது நல்ல சைஸ் வந்து நல்ல அதிகமான சைஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த சைஸை போடுறேன். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகுனா சைட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் சைடை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இதை வந்து செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆட்டோ ப்ளேலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இத்தனை செகண்ட்ஸில் ஒருக்கா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அனிமேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். எந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. இல்லை ஜூம் வைக்கணும், ஜூம் வச்சுக்கலாம். ஜென்ரல் என்ன இந்த ஷார்ட் கூட மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும்னா இமேஜை கிளிக் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கே போங்க, பேஜஸ்குள்ளே போங்க. ஸோ பேஜஸ்குள்ளே போயிட்டு இதில் வந்து இது ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்று எல்லா டெக்ஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் அவுட்டு காட்டுன்னு இருக்கும். ஒரு இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜுன்னு இருக்கும். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நம்ம இங்கே சேலத்துலேருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போ கண்டென்ட் ரைட்டருக்கு தான் சார் தேடிட்டு இருக்கேன் ஜாப்பு. இப்போ கரெக்டாக கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் இருக்குங்களா, இல்லை அது எப்படி மொமெண்ட் பண்ணுறது? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கொஞ்சம் கழிச்சு போடுறேன். நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் கொஞ்சம் கழிச்சு போடுறேன். கூப்பிட்டுங்களா பண்ண கழிச்சு? இல்லை, நானே கூப்பிடுறேன். வேலையாக இருக்கேன், நான் கூப்பிடுறேன். ஓகே சார், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் பேஜ்னு உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜை நம்மளுக்கு இதில் எப்படி தெரியணுங்கிறது இந்த இருக்குல்ல ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடிட் வித் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண ஷார்ட் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பிஃபோர் தேட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா ப்ராடக்ட்டையும் நான் உங்களுக்கு டெலீட் பண்ணி புதுசாக ஆட் பண்ணுறதை நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து இதில் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஷார்ட் கோடுங்கிறத என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன்.
ஷார்ட் கோட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு இங்கே வந்து ஆட் ஆகுது. எனக்கு அது எங்கே ஆட் ஆகணும்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக அது எனக்கு இங்கே ஆட் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ணுறேன், ஷார்ட் கோடுன்னு கொடுக்குறேன். ஷார்ட் கோடுங்கிறத கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ஸோ இங்கே ட்ராக் பண்ணி அங்கே காப்பி பண்ண ஷார்ட் கோடை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கே ஒரு செக்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல, டெலிட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்வான்ஸ் செக்ஷன் போய்க்கோங்க. இதில் வந்து ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஷார்ட் கோடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதான் நம்மளோட கண்டெய்னர். ஓகே, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போது ரத்னா மெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பேனர் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேனர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஒட்டி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் எப்படின்னு கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மெனு செக்ஷன் பிஃபோர் தட் வந்து நம்ம மெனு செக்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஹெட்டர் செக்ஷனில் நேவிகேஷன் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நேவிகேஷன் செக்ஷனில் மினிமம் ஹைட் வந்து 44 இருக்குது, ஒரு 56 கொடுத்துக்கோங்க. ஸோ 56 கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன ஆயிரும், இது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கங்க, பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ இதே ஹோம் பேஜை ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து ஆல் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் செக்ஷனில் போயிட்டு மார்ஜின் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மேலே எடுத்து விட்ருங்க. ஸோ மேலே கொஞ்சம் போயிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இதே நேரம் அந்த இடத்துல அப்படியே ஒட்டிடும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி ஃபிட் ஆயிரும். ஸோ பட் இந்த மாதிரி நெகட்டிவில் கொடுக்கக்கூடாது. பட் ஓகே, வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட மாட்டீங்க. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் மாதிரி நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் எக்ஸிஸ்டிங் கேட்டகரிஸ் ப்ராடக்ட்டு. அதனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் போய் கேட்டகரிஸ் போய்க்கோங்க. இதில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கேட்டகரிஸ் எல்லாமே வந்து இதில் ஒரு டெமோ கண்டென்ட் எல்லாமே, இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்குறேன். நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் புதுசாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ப்ராடக்ட்டுக்குள்ளே வாங்க. ப்ராடக்ட்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க, சாம்பிள் 18 ப்ராடக்ட் இருக்குது, 18 என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிடுங்க. இப்போ டெலிட்டாக மூவ் டு ட்ராஷ் கொடுத்துருக்கேன். ட்ராஷில் போய் நீங்கள் என்ன பண்ணிங்க, அதாவது சாம்பிள் பார்க்கணுன்னா எடிட் கொடுத்து இங்கே பார்க்கணும் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் பேஜ் வந்து ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒன் செகண்ட். ஸோ இதில் வந்து கீழே ஒரு இது இருக்குது, இந்த ப்ளூ கலரில் சப்ஸ்கிரைப் மாதிரி இருக்குது, இது நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா கீழே நம்மளுக்கு ஃபூட்டர் பார்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், நியூஸ் லெட்டரில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு இது ஃபூட்டர் செக்ஷனில் தான் வரும். ஃபூட்டர் செக்ஷன் சப்ஸ்கிரைப் வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது மட்டும் வேணால் இருந்தால் இருக்கட்டும், இது கூட நீங்கள் ரெண்டாவது ஆட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இது மட்டும் இருக்கட்டும். மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்குது. அப்போ அது ப்ராப்பராக கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணி ஸ்பேஸர்னு கொடுத்துருங்க. ஸ்பேஸர்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 150 கொடுத்துக்கோங்க. 150 கூட வேண்டாம்னு நினைக்கிறேன், 50 கொடுத்தாலே கரெக்டாக வருது. ஓகே, 50 கொடுத்துக்கோங்க. இதில் டெக்ஸ்ட்டை மாத்திர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதிலே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஐக்கானே நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ண போகிறேன். புதுசாக ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். வந்து என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன்னா டிஷர்ட்டில் ப்ராடக்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். டிஷர்ட்லேருந்து ப்ராடக்ட் இமேஜ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இடத்துல போய் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட்ஸில் போய் ஃபைல்ஸில் இல்லை ஓகே ஃபைல்ஸ்லேயே ஒன்று இருக்குது. ஓகே இதை ஆட் பண்ணிட்டேன். சரி ப்ராடக்ட் இமேஜ் கேலரி கொடுக்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரே இதை பற்றி நிறைய கேலரி மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி 1 by 1 நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷேர்ட்ஸ் டிஷர்ட்ஸுங்கிற கேட்டகரி நான் இதில் போட்டிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் வந்து 600 பட் நான் சேல் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கிறேன்னா 250 நான் வைக்கிறேன் இப்போது. அப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிட்டி அந்த ப்ராடக்ட்டோட பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேகை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிட் பண்ணி விட்ருங்க. டேகை நம்ம டெலிட் பண்ணாமல் இருந்திருக்கும். டேகை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி டேக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டேக்ஸில் போய் என்ன பண்ணுங்கள், எப்போவும் எக்ஸிஸ்டிங் கண்ட்ரி எதையும் வைக்காதீங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட்டை வந்து ரீலோட் பண்ண போகிறோம். இப்போ ரீலோட் பண்ணோன்னா எதுவுமே வரல, எம்டிஆர் இருக்காது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இதில் போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டுங்கிற கிளிக் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆப்ஸ் ப்ராடக்ட்டுன்னு ஒன்று உங்களுக்கு இந்த இதில் ப்ராடக்ட் ஆப்ஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் விட்த் கொடுத்துருங்க. ஃபுல் விட்த் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், இதில் நீங்கள் என்ன இது லாஸ்ட்டாக போட்டிங்களோ அது எல்லாமே வந்துடும். டேப்பில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு செல்லிங் அதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஒரு இது வந்து ஒரு 6 இது வரணும்னு என்ன பண்ணிக்கலாம், 6 இது நீங்கள் போட்டுக்கலாம். கர்சல் செட்டிங்ஸில் வந்து ஒரு ரோவில் வந்து உங்களுக்கு எத்தனை ரோவாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. காலம் வந்து ஒரு 5 ப்ராடக்டாக வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆட்டோ ப்ளே மாதிரி வரணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேட்டகரி செக்ஷனை கொண்டு வர என்ன பண்ணிக்கோங்க, அடுத்த செக்ஷன் வந்து கேட்டகரிஸ்ன்னு போடுங்க. கேட்டகரியும் போட்டிங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரி டேப்ஸ்னு வரும், இல்லை ப்ராடக்ட் கேட்டகரிஸ். இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும், இதில் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் பார் கூட கொடுக்கணும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், டாப்புக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், அவர் கேட்டகரிஸ்னு கொடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பாக்ஸ்ட்டை வந்து ஃபுல் விட் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஷர்ட்ஸ். இந்த டிஷர்ட்ஸ்க்கு வந்து பேனர் எதுவும் நம்ம வைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது பேனர் வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போது டிஷர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது கூகுளில் வந்து என்ன பண்ணுங்கள், டிஷர்ட்ஸ்னு போடுங்க, உங்களுக்கு நிறையா வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஷர்ட் வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இதாக அப்படி இல்லைனா உங்களுக்கு எது இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஷர்ட் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். ஓப்பன் இமேஜ் நியூ டேப், இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ப்ராடக்டோட கேட்டகரிஸில் போய்க்கோங்க. கேட்டகரிஸ் போய் இதை நம்ம டிஷர்ட்டு இதில் எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் தம்ப்நெயில்னு இருக்கும். ஸோ ப்ராடக்ட் தம்ப்நெயிலில் என்ன பண்ணுங்கள், யூஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. யூஸ் இமேஜ் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ அதேமாதிரி கேட்டகரி ஐக்கானில் என்ன பண்ணிக்கோங்க, அதேமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரத்தினா மெட்டல்ஸை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சாரி, ரத்தினா மெட்டலுக்கு நம்ம ஷர்ட் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி நானே மறந்துட்டேன். ஓகே நம்ம பாத்திரத்தை ஆட் பண்ணிக்கிடும். ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ டிஷர்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் மேலே மெனு செக்ஷன் வாங்க. மெனு செக்ஷன் எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்பியரன்ஸில் போய் என்ன பண்ணுங்கள், மெனுஸ் வாங்க. ஸோ மெனுஸ் வந்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்கேன் மெனுஸ் இது எல்லாமே. இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. இந்த மெனு நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து டெலீட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலீட் பண்ணி விட்ருங்க. டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே என்ன காட்டாது, இப்போ மெனு எதுவுமே காட்டவே காட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக ஒரு மெனு க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் ஏ நியூ மெனு. இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இதே கொடுத்துக்கோங்க, ரத்தினா உங்களோட நேம் எதுனா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரைமரி மெனுன்னு கொடுத்துட்டு க்ரியேட் ஏ மெனு. இதில் நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஹோம்னு ஒன்று வைக்க போகிறோம். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸில் லிஸ்ட் ஆகாது. அது லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷனில் போய்
ப்ராடக்ட் கேட்டகரிஸிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறமா கஸ்டம் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கன்னா இதில் ஹோம் பேஜ் வர அப்படியே என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டுட்டு அதேமாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள், ஹோம்னு போட்டுருங்க. ஹோம்னு போட்டு ஆட் டு மெனு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரிஸாக நீங்கள் க்ரியேட் பண்ண கேட்டகரிஸ் எல்லாமே வரும். அதில் ஆட் டு மெனு கொடுத்துருங்க. ஆட் டு மெனு கொடுத்துட்டு சேவ் மெனு கொடுத்துருங்க. ஸோ சேவ் மெனு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், இங்கே வந்து உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். இப்போவே இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிஷர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். சைஸ் 1 2 அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனலில் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் கூட நான் அதை ஆட் பண்ண கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், செக் அவுட் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து சாரி இட்ஸ் தட் நோ அவைலபிள் பேமெண்ட் மெத்தட்னு காட்டுது. இப்போ டிஃபால்ட் பேமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாலரில் காமிச்சிட்டு இருக்கு. அதை வந்து ஐஎன்ஆரில் மாத்திரக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஊகாமர்ஸில் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா கண்ட்ரி வந்து நம்ம என்ன கண்ட்ரி, ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியா, அதில் என்ன பண்ணிக்கோங்க இந்தியான்னு போட்டுக்கோங்க. இந்தியான்னு போட்டு தமிழ்நாடு, நீங்கள் எந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லோரும் தமிழ்நாடு போட்டுக்கோங்க. அப்புறம் கரன்சி வந்து இப்போ டாலரில் இருக்குது, நீங்கள் என்ன போட்டுக்கோங்க ஐஎன்ஆர் போட்டுக்கோங்க. அப்புறம் டிஜிட்ஸ் வந்து 2ல் இருக்குது, 0 போட்டுக்கோங்க. 2னா உங்களுக்கு இதில் வந்து டாட்டுக்கு அப்புறமா வந்து 2 பாயிண்ட் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து 0 கொடுத்துருங்க. 0 கொடுத்து சேவ் சேஞ்ச் கொடுத்துட்டு செக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ருப்பீஸில் காமிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து சாரி இட் சீம்ஸ் நோ அவைலபிள் பேமெண்ட் மெத்தட்னு காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பேமெண்ட்ஸ் போய்க்கோங்க. பேமெண்ட்ஸில் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ரேசர் பே அதெல்லாம் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் ஃபைனான்ஸ் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி வச்சுக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி வச்சுட்டு இப்போது ரீலோட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும். இப்போ கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கண்ட்ரி டிஃபால்ட்டாக ஐஎன்ஆருக்கு இது காட்டுது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காமர்ஸில் போய் நீங்கள் எந்த லொக்கேஷனை ஷாப் லொக்கேஷன் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்டாலும் கரெக்டாக, மற்றபடி நீங்கள் 2வது போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக போயிடும். வேறு ஒன்றும் அதில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், மெயில் வந்துடும். அப்புறம் வந்து சரி இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்கும். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் சில யூஸர் வந்து அக்கௌண்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணாமல் அக்கௌண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த செக் மார்க் இதில் வச்சு இது பண்ணிக்கலாம். வேறு எல்லாமே நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது, வேறு ஐ திங்க் வேறு எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது, வேறு நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சா இன்னும் நிறைய இருக்குது. பார்ப்போம். உங்களுக்கு டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக ஃபர்தர் வீடியோஸ் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.